பார்க்க போறோம்னா, கன்வா பார்க்க போறோம். ஓகே. கன்வால என்ன மெயினா இன்னைக்கு நம்ம ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறோம்னா, போஸ்டர். ஹவ் வி கோயிங் டு மேக் அ வெரி நைஸ் போஸ்டர்ஸ். அது பத்தின விவரங்கள் தான் இன்னைக்கு ஆசிரியர் உங்களுக்கு குடுக்க போறேன். ஓகே. So welcome to Canva poster class. Let's create amazing poster using Canva. Okay. Next slide. ஓகே. உங்கள்ட்ட எல்லாம் நோட்ஸ் இருக்குல்ல? ஸோ டேக் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய போஸ்டர்ஸ் சாம்பிள்ஸ் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எவரிபடி கேன் சி ஓகே. ஸோ நீங்க இங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, என்னென்ன போஸ்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாக்கா, லெட்ஸ் ஃப்ளை அவர் பிக் அட்வென்ச்சர். தமிழ் மொழியில ஒரு போஸ்டர்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, "Sesi bergambar, sukan permainan dan badan beruniform." ஓகே. ஸ்கூல் சம்மந்தமா போஸ்டர்ஸ் இருக்கு. ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங் டிப்ஸ். ஓகே. உங்களோட உணவுகள் சம்மந்தமான போஸ்டர்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, போஸ்டர்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலி போஸ்டர்ஸ் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆஃப்டர் மை கிளாஸ், எண்ட் ஆஃப் த கிளாஸ் நிஜமா நீங்க வந்து நெறைய போஸ்டர்ஸ் உருவாக்கி டீச்சருக்கு சென்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இதுவரைக்கும் கிளியரா? போஸ்டர்னா எப்படி இருக்கும்னு கிளியரா? கிளியர்? ஓகே. ஸ்ரீயோட மட்டும் தான் ரிப்ளை என்னால பார்க்க முடியுது. மத்தவங்கலாம் தம்ஸ் அப் காட்ட மாட்றீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ இங்க ஒரு 2 போஸ்டர்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, மலேசியா இண்டிபெண்டன்ட் டே. ஓகே. மர்டேக்கா சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு போஸ்டர் இருக்கு இங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ஜோன். ஓகே. கிட்ஸ் இந்த தடிக்கா பிள்ளைங்களா இருக்கட்டும், பாலர் பள்ளியா இருக்கட்டும், அவங்களுக்கு தொடர்பான சில போஸ்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ எல்லாம் டேக் நோட் பண்றீங்களா? டேக் நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஓகே. வாட் இஸ் கன்வா? முதல்ல வந்து கன்வானா என்னது? கட்டாயம் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு மேபி தெரியாம இருக்கலாம். ஓகே. கன்வா இஸ் த பிளேஸ். கன்வா வந்து ஒரு 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 அடிப்படையான ஒரு தளம். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டர்ஸ் செய்யறதுக்கு. ஓகே. வி கேன் டூ சோ மெனி போஸ்டர்ஸ். ஓகே. அண்ட் தென் கார்ட்ஸ். ஈவென்ட்டோட கார்ட்ஸு, அப்புறம் இன்விடேஷன்ஸ். இன்விடேஷன்ஸ் நெறையா செய்யலாம். இப்ப வெட்டிங் இன்விடேஷன், டின்னர் இன்விடேஷன் அது. பிளஸ் பிரசன்டேஷன். உங்க ஸ்கூல்ல, உங்களோட பள்ளிக்கூடத்துல ஏதாவது பாடங்களுக்கோ, எல்லாத்துக்குமே நீங்க பிரசன்டேஷன் செய்யறதுக்கு கூட நீங்க ஸ்லைட்ஸ் வந்து கன்வால செய்யலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய ஐடியாஸ் இருக்கு. கன்வா இஸ் த பெஸ்ட் டூல்ஸ். நவடேஸ் எல்லாருமே வந்து இப்ப கன்வா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நவ் வி கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் போஸ்டர்ஸ். எப்படியெல்லாம் அழகழகான போஸ்டர்ஸ் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். ஓகே. ஸோ அவர் டைட்டில் டுடே போஸ்டர். ஓகே. நவ் போஸ்டர்ல இன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 திங்ஸ். ஓகே. இத டேக் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. பிகாஸ் எண்ட் ஆஃப் த கிளாஸ் வி ஆர் கோயிங் டு மேக் அ நைஸ் போஸ்டர். ஓகே. நம்பர் 1 ஆட் டெக்ஸ்ட். ஓகே. ஆட் டெக்ஸ்ட்னா ஹவ் யூ கோயிங் டு ஆட் த டைட்டில் ஆர் சென்டென்சஸ். போஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் போஸ்டர்ஸ் நான் 2, 3 சாம்பிள்ஸ் காட்டுனேன். ஏன் காட்டுனேன் அப்படி சொன்னா, போஸ்டர்னா எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் தெரியணும். உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு இமேஜின் பண்ணா தான் நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. மேபி மறந்திருப்பீங்க. ஸோ நீங்க போஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ், டைட்டில்ஸ்லாம் நெறைய இருக்காது. ஏன்னா, யாருக்குமே படிக்க டைம் இல்ல. ஸோ போஸ்டர் மஸ்ட் பி சிம்பிள் டைட்டில் அண்ட் சிம்பிள் சென்டென்சஸ். ஒரு ஆளுக்கு உங்க போஸ்டர் பார்த்தோனே அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 இஸ் ஆட் டெக்ஸ்ட். அது நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். தென் நெக்ஸ்ட் இஸ் இன்சர்ட் ஷேப்ஸ். ஓகே. எப்படியெல்லாம் ஷேப்ஸ் போடுறது? ஓகே. உங்களுக்கு நெறைய பேத்துக்கு எல்லா ஷேப் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. யூ ஆல் நோ. ஸோ ஸ்டார்ஸ், ஹேரோஸ், சர்க்கிள்ஸ், ஸ்குவேர்ஸ் என்னென்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். அண்ட் தென் இமேஜஸ். ஹவ் யூ கோயிங் டு அப்லோட் யுவர் இமேஜஸ். உங்க இமேஜா இருக்கலாம், உங்களோட படங்களா இருக்கலாம், அப்புறம் கிளிப் ஆர்ட்ஸா இருக்கலாம். யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த கூகுள். அப்படி கூட நீங்க அப்லோட் பண்றதா இருக்கலாம். மெயின் இது வந்து அப்லோட்ஸ்
நீங்க உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிட்டாவே நீங்க எல்லா படங்களையும் வந்து உங்களோட போஸ்டர்ல நீங்க ஆட் பண்ணலாம். ஈவன் தோ அங்கேயே சில போஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ கன்வா பேசிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூகுள் போயிட்டு ஓப்பன் கன்வா, மஸ்ட் டைப் கன்வா அண்ட் லாகின். வி வில் டூ இன் அ வைல். ஸோ அதுக்கு என்ன வேணும்னா உங்களோட டெலிமா ஐடி வேணும். ஓகே, ஐ ஹோப் எவ்ரிபடி ஹேவ் டெலிமா ஐடி. ஓகே, எல்லாருக்கும் டெலிமா ஐடி இருக்கும். ஸோ டெலிமா ஐடி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகே, யூ ஆல் கேன் யூஸ் டெலிமா ஐடி. தென் கிளிக் கிரியேட் அ டிசைன். ஓகே, தென் வி கேன் சூஸ் அ போஸ்டர். ஓகே, போஸ்டர் சைஸஸ். ஓகே, வி கேன் அட்ஜஸ்ட் அக்கார்டிங் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ போஸ்டர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நோ இஷ்யூ ஆன் தட். அண்ட் தென் செலக்ட் பேக்ரவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் போஸ்டர் செய்ய போறீங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு ப்ரோமோட். இப்போ வீட்டில் வந்து அம்மா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் செஞ்சு விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போறீங்க. ஓகே, அம்மாக்கு இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஸோ இந்த மாரி தான் போஸ்டர்ஸ் எல்லாம் நிறையா பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. அந்த ஐஸ்கிரீம் வந்து மக்கள் அளவில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சீக்கிரமா பரவுற மாதிரி ஹெல்ப் பண்ண போறீங்க. ஸோ அப்போ அந்த ஐஸ்கிரீம்க்கு ஏற்ற பேக்ரவுண்ட், அந்த ஐஸ்கிரீம்க்கு ஏற்ற டெம்ப்ளேட் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த டெம்ப்ளேட் உங்களோட ஐஸ்கிரீம்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா லைக் அவுட் ஆஃப் டாபிக் மாதிரி இருக்கும், சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கணக்காக தான் சூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களோட நீங்க விற்க போற ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், நீங்க ஸ்கூல்ல செய்ய போற ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க வந்து நல்லபடியா அமையும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க சேட் பாட்ல போடலாம், மெசேஜஸ்ல. ஓகே, நவ் டெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். நம்ம கன்வா போயிட்டோம், கிரியேட் டிசைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் வேணும்னு சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ஆட் டெக்ஸ்ட் பண்ண போறோம். ஓகே, எப்படி ஆட் டெக்ஸ்ட் பண்ண போறோம்? கிளிக் ஆன் த டெக்ஸ்ட் டூல். ஓகே, டெக்ஸ்ட் டூல் வந்து கட்டாயமா நீங்க கிளிக் பண்ண பிறகுதான் அந்த டெக்ஸ்டே உங்க போஸ்டருக்கு வரும். ஓகே, நீங்க டேக் நோட் பண்ணிக்கங்க. ஈவன் தோ யூ நெவர் கிளிக், டெக்ஸ்ட் டூல் வந்து நீங்க கிளிக் பண்ணல சொன்னா நீங்க எதுவுமே உங்களோட போஸ்டர்ல டைப் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணியே ஆகணும். ஓகே, அதுல வந்து டைட்டில் இருக்கும், சப்டைட்டில் இருக்கும். சப்டைட்டில் கீழே வந்து இன்னும் சின்னதா நீங்க ஏதாவது எழுதுறதா இருந்தாலும் இருக்கும். ஓகேவா? டைட்டில் பண்ணீங்கன்னா பெரிய போல்டா வரும். ஓகே, போல்ட்ல வரும். சப்டைட்டில் பாத்தீங்கன்னா சின்னது, அது பெரிய. எப்போதும் ஒரு கட்டுரை எழுதுறோம் வச்சுக்கிறோமே, நான் ஒரு மருத்துவர் ஆனால். ஓகே, இப்ப மேல வந்து அது போல்டா இருக்கும். அது கீழே எழுத போற நீங்க என்ன எழுத போறீங்க? முன்னுரை, கருத்து 1, கருத்து 2, கருத்து 3 எழுதுவீங்களா? அதெல்லாம் சப்டைட்டில்ஸ். ஓகேவா? அது வந்து சின்ன போல்ட்ல இருக்கும். அண்ட் தென் அது உள்ள எழுதுற அந்த கருத்துகள் வந்து முன்னுரைக்குள்ள எழுதுறீங்களா? ஓகே, நான் மருத்துவரானால் என்ன நடக்கும் அப்படின்னு எழுதுறீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அது கீழே எழுதுற அந்த கருத்துக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன ஃபான்ட்ல இருக்கும். ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாரி நம்மளோட போஸ்டருக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சேஞ்ச் ஃபாண்ட், கலர்ஸ் அண்ட் சைஸ். ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா எழுத்து, என்னென்ன எழுத்து உங்களுக்கு வேணும். ஓகே, டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கு. நீங்க வேர்ட்ல பார்த்தாவே வந்து நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்க வந்து கன்வாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அதுல நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். யூ கேன் சூஸ் எனி ஃபாண்ட்ஸ். அப்புறம் கலர்ஸ். கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே, கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸஸ். ஓகே, என்ன சைஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சைஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஷேப்ஸ். ஓகே, நவ் கம் ஃபார் த ஷேப்ஸ். ஷேப்ஸ் உங்களுக்கு நீங்க நிறைய மேத்தமெட்டிக்ல படிச்சிருப்பீங்க, நிறைய ஷேப்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, கோ டு எலிமெண்ட்ஸ், சர்ச் ஷேப்ஸ். ஓகே, கன்வால எப்படி ஷேப்ஸ் நம்ம போடுறது? ஓகே, அங்க சைட்ல நான் பிறகு எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எலிமெண்ட்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கு, ஒரு பகுதி இருக்கு. அதுல நீங்க போய் தான் ஷேப்ஸ், உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அதை நீங்க தேடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீக்கு வந்து ஸ்கொயர் வேணும். ஸ்ரீ தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்கம்மா உங்க பேரு. ஓகே, ஸ்ரீக்கு வந்து ஸ்கொயர் வேணும்னா நீங்க அங்க ஸ்கொயர்னு டைப் பண்ணாக்கா அது ஸ்கொயர் ஷேப். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஷேப்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து அட் சர்க்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ், ஏரோஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டீச்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ஸ்கொயர், ஸ்டார் ஷேப்ஸ், கிளவுட் ஷேப்ஸ், ஏரோ ஷேப்ஸ்.
இந்த கலர்லாம் எனக்கு பிடிக்கல டீச்சர். நான் வந்து கலர்லாம் மாத்த போறேன் டீச்சர். அப்படின்னாலும் யூ கேன் சேஞ்ச் த கலர். நோ இஷ்யூ. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சைஸஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. நவ் ஷேப்ஸ். ஷேப்ஸ்க்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணோம்? எலிமெண்ட்ஸ். அதுதான் முக்கியம். உங்களோட கீவேர்ட்ஸ் டேக் நோட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். Okay, now come to images. Okay, number 1 நம்ம text பார்த்தோம். Number 2 shapes. Number 3 is image. முதல்ல நான் சொன்ன மாதிரி upload your photos or search free images. ஒண்ணு உங்களோட போட்டோஸ் நீங்க வந்து டெஸ்க்டாப்ல வச்சிருக்கலாம், உங்களோட பிசில இருக்கும், உங்க லேப்டாப்ல இருக்கும். அந்த போட்டோஸை நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரீ இமேஜஸ். ஓகே, நீங்க கூகுள்லயும் போயிட்டு இமேஜ் கிளிப் ஆர்ட் அது செஞ்சோம், தேர்டையும் நீங்க அப்லோட் பண்ணலாம். அங்கேயே சில அப்லோட் பண்ற கன்வாலேயே அப்லோட் பண்ற ஒரு இடமும் இருக்கு. அங்க நீங்க தேடுற பிக்சர்ஸ் வந்து எதுவுமே வந்து அந்த பிக்சல் உடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ கோ டு கூகுள், அங்க நீங்க கிளிப் ஆர்ட் தேடி வந்து இங்க அப்லோட் பண்றீங்களே, அந்த அப்லோட் பண்ற பிக்சரை நீங்க என்லார்ஜ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது கிளியர் இல்லாம இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஆனா நீங்க கன்வால தேடுற பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிக்சல் உடையாது. ஓகே, நல்லா கிளியரா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப நம்ம அந்த நீங்க அப்லோட் பண்ற பிக்சரோ இல்ல அங்க இமேஜஸ்ல நீங்க தேடுற அந்த ஃப்ரீ இமேஜஸ்லாம் நீங்க என்ன செய்யணும்? டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்க போஸ்டர்ல நீங்க போடலாம். அந்த போஸ்டர்ல போடுற உங்களோட பிக்சர்ஸ் இருக்குல்ல, அத நீங்க ஸ்கொயராவும் போடலாம். அதுக்குன்னு நெறைய என்ன சொல்றது? ஷேப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பாதி தெரிஞ்சு, தெரியாம, டிரான்ஸ்பரன்சி, அனிமேஷன். ஸோ இப்படி நெறைய நீங்க செய்யலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Okay, now we going to do create your own poster. Okay, our topic is Merdeka Day celebration. Okay, okay, hands on activity நம்ம போறோம். ஓகே, என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா include title. ஓகே, ஒரு 1-2 இமேஜஸ் போடலாம், ஷேப்ஸ் போடலாம், 1-2 சென்டென்சஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் போட்டீங்கன்னா உங்க போஸ்டர்ஸ்ல nobody going to read. ஓகே, பீப்புள் டோன்ட் ஹேவ் டைம். ஓகே, இப்போ உள்ளவங்களுக்குலாம் டைம் இல்லை, நம்ம ரஷ் பண்ணி நம்ம லைஃப்ல போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களோட போஸ்டர் வந்து ஒரு ஆளை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி வெரி ஷார்ட் அண்ட் ஷார்ப்பா இருக்கணும். பார்த்தோன்னே விளங்குற மாதிரி இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் த போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை நீங்க டேக் நோட் பண்ணிக்கங்க பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஷேர் த ஸ்கிரீன். ஓகே, என்னென்ன இருக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு ஷார்ட் நோட் எடுத்துங்க. நம்மளோட டீம் வந்து பாத்தீங்கன்னா மர்டேகா டே செலிப்ரேஷன். ஓகே, அந்த அந்த டீமை வந்து நீங்க மர்டேகா டேவா வச்சுக்கலாம், இண்டிபெண்டன்ட் டேவா வச்சுக்கலாம். நீங்க மலேல கூட ஹரி மர்டேகான்னு செய்யலாம். பட் டீம் இஸ் மர்டேகா. ஓகே, ஸோ நம்மளுக்கு டைட்டில் இருக்கணும், இமேஜஸ். நான் உங்களுக்கு 3 திங்ஸ் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, போஸ்டர்ல நம்ம என்னென்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் செட் பண்ண போறோம், இமேஜஸ், ஷேப்ஸ். ஓகே, இஃப் யூ வாண்ட் வி கேன் ஆட் சென்டென்சஸ். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் த பெஸ்ட் போஸ்டர் டீச்சர் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க நான் பார்க்குறேன் 163 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்கீங்க. ஸோ இந்த 163 ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு த மோஸ்ட் கலர்ஃபுல் போஸ்டர் செஞ்சிருக்கா? யாரு மோஸ்ட் கிரியேட்டிவா செஞ்சிருக்கா? யாரு பெஸ்ட் டைட்டிலோட போஸ்டர் செஞ்சிருக்கா அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஓகேவா? உங்களோட போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கூகுள் கிளாஸ் ரூம் இருக்குல்ல, யூ கேன் அப்லோட் தேர். எப்படி நான் சேவ் பண்றது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? இப்ப நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டே நான் டீச்சர் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறது ஃபாலோ பண்ணியே நீங்க செய்யணும். ஹேண்ட்ஸ் ஆனா செய்ய போறீங்க. ஓகேவா? எப்போதுமே வந்து நம்ம ஒன்னு ஹேண்ட்ஸ் ஆன் செய்யும் போதுதான் நம்ம வந்து என்ன செய்யும்? நம்மளுக்கு மனசுல பதியும். இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்டுட்டு ஓ டீச்சர் இதெல்லாம் சொன்னாங்க, ஓகே எப்படி போறது? அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட்? எல்லாம் டேக் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எல்லாம் டேக் நோட் பண்ணிட்டீங்க. ஸ்ரீ ஓகே? யவினிஷ் ஓகே? யவினிஷ் கை தெரியுது. அட்ரியல், சஞ்சய் ஓகே? தம்ஸ் அப். எல்லாம் ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கூகுள் போறீங்க. ஓகே, எல்லாரும் கூகுள் போயிட்டீங்களா? கூகுள் போயிட்டு
ஓகே, நான் கூகுள்ல கன்வா நான் ஸ்லோவா போறேன். என் கூடவே நீங்க வந்தாதான் நம்ம எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல போஸ்டர் உருவாக்க முடியும். ஓகே, கன்வா லாகின். ஓகே, கன்வா லாகின். கூகுள் போயிட்டு கன்வா லாகின். ஓகே, when you come கன்வா விஜுவல் ஸ்விட்ச் ஃபார் எவ்ரிஒன் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணா டீச்சருக்கு வந்து இப்படி வந்துருச்சு. பிகாஸ் டீச்சர் ஆல்ரெடி லாகின். நீங்க வந்து உங்க ஐடி டெலிமாவை போட்டு லாகின் பண்ணுங்க. ஓகேனா உங்களுக்கு ஓகே, வெரி குட் ஐயா ராஜேஷ். ஓகே, ஸோ ஓகேனா நீங்க கன்வா லாகின் உங்களோட டெலிமா ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னா அந்த இன்கால் மெசேஜ் இருக்குல்ல, ஸோ அதுல மெசேஜ் போடுங்க. தென் ஒன்னி அப்புறம் டீச்சருக்கு தெரியும் யாரெல்லாம் உள்ள வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு. ப்ளீஸா மெசேஜ் போடுங்க. கன்வா லாகிங் டன் டீச்சர் அப்படின்னு போட்டா கூட ஓகே தான். ஓகே, டீச்சர் போட்டிருக்கேன் பாருங்க. காப்பி பேஸ்ட் பண்ணி கூட போடலாம். கன்வா லாகின் டன் டீச்சர். ஓகே, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஓகே, வெரி குட். ஓகே, குட். ஓகே, ஸோ வெரி குட். எல்லாருக்கும் கன்வா லாகின் பண்ண தெரியுது. ஓகே, நவ் ஓகே, ஸோ நவ் ஓகே, நம்ம என்ன இதுதான் உங்களோட பேஜ். நீங்க ஏற்கனவே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது திஸ் இஸ் த பேஜ் கன்வா. இங்க பாத்தீங்கன்னா டிசைன் இருக்கு. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யோர் டிசைன். ஓகே, இங்க நீங்க சொந்தமா டிசைன் உருவாக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் இப்ப புதுசா என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னா கன்வா ஏஐ. இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ தான் இந்த வேர்ல்ட்லயே ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஏஐ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இங்க இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இந்த மோ இருக்குல்ல, இங்க கிளிக் பண்ணுங்க. மோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கோர்ஸ், பிரசன்டேஷன், ரெசுமி, இன்ஸ்டாகிராமு, ஓகே, இந்த மாதிரி நிறைய வரும். வருதா? அதுல போஸ்டர் போர்ட்ரேட் A4 இருக்கு. இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் போஸ்டர். நீங்க கேட்கலாம், டீச்சர் நான் கார்ட்ல செய்ய போறேன், ப்ரொபோசல்ல செய்ய போறேன், ரெசுமில செய்ய போறேன், பிரசன்டேஷன் டைப்ல செய்ய போறோம். கேன் பட் போஸ்டர் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ்னு ஒன்று இருக்கு. அதனால நம்ம இதை ஃபாலோ பண்றோம். ஓகே, நீங்க வீட்ல ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த இதுல இன்ஸ்டாகிராம்லயோ இப்போ இன்ஸ்டால போஸ்ட் பண்ண போறீங்க, அதனால நான் இதுல செய்யறேன் டீச்சர். கேன், நோ இஷ்யூ. ஓகே, ஸோ நவ் வி கோயிங் டு கிளிக் போஸ்டர். ஓகே, இது வரைக்கும் ஓகே, எவ்ரிபடி ஓகே. ஓகே, ஓகேனா ஓகே ஓகேன்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ வெயிட். ஓகே, ஸோ நீங்க போஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்களா? போஸ்டர் கிளிக் பண்ணியாச்சா? ஓகேனா ஓகே போடுங்கப்பா, பாக்குறேன். யோர் மெசேஜஸ். ஓகே, மெசேஜ்ல ஓகே. ஓகே, டன், குட். ஓகே, சாரி. ஓகே, எவ்ரிபடி இஸ் ஓகே. ஓகே, நவ் முதல்ல நான் சொன்ன மாதிரி டீச்சர் உங்களுக்கு 3 திங்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஒரு போஸ்டர் உருவாக்குறது அப்படின்னு சொன்னாக்கா 3 விஷயம். நம்பர் 1 என்ன சொன்னேன்? டெக்ஸ்ட் சொன்னேன். ஓகே, இதுதான் டெக்ஸ்ட். வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒன் யோர் லெஃப்ட், உங்களோட இடது பக்கத்துல டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணாவே இங்க வந்துடும். டெக்ஸ்ட் பாக்ஸ், மேஜிக் ரைட், அட் யோர் பிராண்ட் ஃபோன். நம்ம சொன்னேன்ல, ஹீடிங், மெயின் தலைப்பு. ஓகே, மெயின் தலைப்பு. இப்ப நான் ஒரு மருத்துவர் ஆனால் என்பது உங்களோட கட்டுரை தலைப்புனாக்கா இதுதான் ஹெட்டிங் பைப்பிங். ஓகேவா? ஸோ அப்புறம் சப் ஹெட்டிங், சப் டைட்டில் சொன்னால அது. இது வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன தலைப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க வேணா எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஓகேவா? டெக்ஸ்ட். அண்ட் தென் அப்புறம் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொன்ன எலிமெண்ட்ஸ் சொன்னேன். ஓகே, எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஷேப்ஸ் பாய்க்க போறோம் சொன்னேன். ஸோ அப்ப நீங்க இங்க எலிமெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டு இங்க வந்து என்ன ஷேப்ஸ் வேணும், நீங்க ஷேப்ஸ் தட்டுனாவே பாத்தீங்கன்னா இங்க ஷேப்ஸ் வந்துடும். தெரியுதா? பாருங்க ஷேப்ஸ். என்னென்ன ஷேப் வேணும் உங்களுக்கு, எல்லா ஷேப்ஸுமே இங்க இருக்கு. இது நீங்க வந்து இந்த
கர்சர் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஓகே. இத வந்து நீங்க என்லார்ஜ் பண்ணலாம். ஓகே. யூ கேன் என்லார்ஜ். ஓகே. ஸோ கிராஃபிக்ல இருக்கு ஷேப்ஸ். இங்க பாருங்க. என்னென்ன ஷேப்ஸ் வேணும்? ஓகே. எல்லாம் கிராஃபிக்ஸ்ல இருக்கு. ஓகே. யூ கேன் see here. ஓகே. ஃப்ரேம்ஸ். ஓகே. இந்த ஃப்ரேம்ஸ். நம்ம சொன்னோம்ல, when you come to upload photos, நீங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது, எந்த ஷேப்ஸ்ல வேணுனாலும் நீங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. வணக்கம் டீச்சர். கான் லாகின். ஓகே. கான் லாகின். யாருக்கெல்லாம் லாகின் பண்ண முடியலையோ, ஐ கான்ட் டூ இட். ஓகே ஐயா, நீங்க என்ன செய்யும்? கவிமாறன். ஓகே. கூகுள் போயிட்டு கேன் சேஞ்ச் கலர். கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். நோ இஷ்யூ. ஓகே. எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. யார் அந்த லாகின் பண்ண முடியலையோ, நீங்க என்ன செய்யுங்க? கூகுள் போங்க. கன்வா. ஓகே. கன்வா டைப் பண்ணுங்க. ஓகே. கன்வா டைப் பண்ணிட்டு, ஓ டீச்சர் ஐ கான்ட் டூ பிகாஸ் ஐ டூ ஆன் மொபைல். ஓகே. மொபைல் உண்மையாவே வெரி ஹார்ட். ஓகே. ஸோ கன்வா நீங்க போனீங்கன்னு சொன்னாக்கா, கன்வால போயிட்டு நான் இங்க இன்கால்ல போடுறேன். ஓகே. கூகுள். நம்பர் 1 இஸ் கூகுள். நம்பர் 2 இஸ் கன்வா. கன்வா லாகின். கன்வா லாகின். Then login with your ID Delima. Login with ID Delima. Okay. Teacher, please say teacher. Teacher, I'm using phone also can't do design. Okay, can. யாருக்கெல்லாம் வந்து செய்ய முடியலையோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. You can do after class. Okay, mobile வச்சிருந்தீங்கன்னா cannot. Okay, now. So, okay, we continue our classes. Okay, so அடுத்து next. லாகின் எரர்னா நீங்க வந்து கன்வா ஐடி போடணும் ஐயா. ஓகே. கிளிக் வாட்? ஓகே. ஓகே பாருங்க. கூகுள். ஓகே. ஓகே. கூகுள். கிளிக் கூகுள். கன்வா. ஓகே. கன்வா. கன்வா விசுவல் ஷூட்ஸ் ஃபார் எவ்ரிஒன். ஓகே. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். டீச்சருக்கு ஏன் ஆன்லைன்ல ஆல்ரெடி கிளிக் பண்ணிருக்கு. யாரெல்லாம் ஐடி வந்து உங்களோட டெலிமா. Okay, later you can try with your Delima ID. Okay, now we'll be running of time. I continue. Okay, you can log in with your Delima ID. So, நீங்க login வந்து இங்க பாருங்க. So, teacher வந்து already login இருக்கறனால open ஆயிருச்சு. யாரெல்லாம் open பண்ண முடியலையோ, நீங்க வந்து உங்க ID Delima வச்சு open பண்ணுங்க. ஓகேவா? Okay, now we come back again. Okay, so now we going to do முத நான் சொன்ன மாதிரி Merdeka. என்ன டீம் நம்மளோட? Merdeka டீம். ஓகே, ஸோ Merdeka டீம்ல நம்ம வந்து ஒரு போஸ்டர் செய்ய போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணலாம். ஓகே, எந்த மாதிரி பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் என்ன செய்யலாம்னா நம்ம எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஓகே ஐபிஸ்கஸ் இல்லைன்னா பூங்கா ராயா. பிகாஸ் பூங்கா ராயா வந்து நம்மளோட தேசிய மலர். ஓகே, ஸோ கிராஃபிக்ஸ் போகலாம், ஃபோட்டோஸ் போகலாம், ஓகே ஃப்ரேம்ஸ் போகலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே மற்ற சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச் பட்டனில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் ஃபார் பூங்கா ராயா. ஓகே, வாட் யூ வாண்ட். ஓகே, ஸோ இங்கே எல்லாம் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ கிராஃபிக் போகலாம், உங்களுக்கு கிராஃபிக் பூங்காராயா கிடைக்கும். ஃபோட்டோஸ் போனீங்கன்னா ஃபோட்டோஸ் ரியல் பூங்காராயா கிடைக்கும். ஃப்ரேம்ஸு, ஓகே வீடியோஸ்லாம் இப்போ நம்ம போஸ்டருக்கு தேவைப்படாது. ஸோ வி கோ ஃபோட்டோஸ், கிராஃபிக் ஆல். ஓகே, now so which one you want to take? Can take anything. Okay, teacher choose this. Okay.
ஓகே. ஸோ யாரெல்லாம் என் கூட இருக்கீங்களோ சேர்ந்து போஸ்டர் செய்யலாம். யாரெல்லாம் மொபைல் ஃபோன்ல இருக்கீங்களோ வி கான் டூ ஓகே. ஓகே. யூ சி ஸோ பிக்சர்ஸ் நான் வந்து இங்க கிளிக் பண்ண கையோடயே இங்க பிக்சர் வந்துருச்சு. நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸோ நான் கிளிக் பண்ண கையோடயே இங்க பிக்சர் வந்துரும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த மாரி ஹைபிஸ்கஸ் வேணுமோ வேணான்னா டிலீட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல? ஸோ வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா திரும்ப இத கிளிக் பண்ணிட்டு டிலீட். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து டீச்சர் இந்த புங்காராயா வச்சிருக்கேன். ஓகே. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப? மர்டேக்கா போஸ்டர் செய்யறனால ஸோ நீங்க என்லார்ஜ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் பெருசாக்குறது, சின்னதாக்குறது, கிராப் பண்றது எல்லாம். ஓகே. இது எடிட்டிங். ஓகே. இந்த பேக்கிரவுண்ட் இந்த பிஜின்றது பேக்கிரவுண்ட் ரிமூவர். அது நான் என்னதுன்னு உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். டீச்சர் இப்படிலாம் இருக்கான்னு நீங்க அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. ஓகே. ஃபிளிப் வந்து இந்த படம் இருக்குல்ல, நான் ஒண்ணு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த படத்த இப்படி கிளிக் பண்ணிட்டு, ஃபிளிப் தட்டுனீங்கன்னா, ஃபிளிப் அது திரும்பும் பாருங்க. ஹாரிசான்டல், வெர்டிகல் உங்களுக்கு எந்த பக்கம் வேணும்? எல்லா பக்கமும் அது திரும்பும். ஓகே. கேன் யூ சீ தட்? தெரியுதா? ராஜேஷ் தெரியுதாய்யா? ஓகே. ஷோ யுவர் தம்ப். வெரி குட் ஐயா. ஓகே. ரிப்ளை பண்ணா தான் எனக்கும் தெரியும். ஓகே. ஓகே நவ். ஓகே. ஸோ ஓகே. அடுத்து பிக்சர்ஸ் போட்டாச்சு. ஓகே. இப்போ ஒரு பிக்சர்ஸ் நம்ம போட்டாச்சு போஸ்டருக்கு. ஓகே நவ். ஓகே. அடுத்து என்ன செய்ய போறோம்? டெக்ஸ்ட் போட போறோம். டெக்ஸ்ட் நான் மொத சொன்ன மாரி ஹெட்டிங், பிக் டைட்டில், சப் ஹெட்டிங்கு, இன்னும் பாடி டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ ஓகே நவ். என்ன டைட்டில் போட போறோம்? நம்மளோட டைட்டில் என்னது? மொத டீச்சர் சொன்னது ஹரி மர்டேக்கா. ஸோ Selamat கேபிட்டல்லாம் யூஸ் பண்ணலாம். Selamat Hari Merdeka. ஓகே. நீங்க இத வந்து சென்டரைஸ் கொண்டு வரலாம். ஓகே. ஃபோன் நான் சொன்னேன்ல, மொத கேட்டீங்கல்ல, டீச்சர் எல்லா ஃபோனும் மாத்த முடியுமா? நீங்க பாருங்க. உங்களுக்கு என்ன ஃபோன் வேணும்? எல்லா ஃபோனும் இங்க இருக்கு. ஓகே. யூ கேன் சூஸ். சி ஐ அம் சேஞ்சிங் த ஃபோனு. பார்த்தீங்களா? ஒவ்வொன்னும் டீச்சர் டைப் பண்ண ஃபோன் மாறுது. பார்த்தீங்களா? ஓகே. ஃபோன் மாறுதா? ராஜேஷ் ஓகேவா ராஜேஷ்? ஃபோன் மாறுதாய்யா? தெரியுதா? தம்ஸா? ஓகே. வெரி குட் ஐயா. ஐ கேன் சி யுவர் நேம். அதனால தான் நான் உங்கள கூப்பிடுறேன். கிளாஸ்லயும் அப்படிதானே? யார் மின்னுக்கு உட்கார்ந்தீங்களோ மாட்டுனீங்க. அ உங்க பேரே தான் டீச்சர்ஸ் கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாரி தான். டீச்சருக்கு உங்க கேமரா தான்யா தெரியுது. ஓகே. ஓகே. ஸோ இத வந்து நீங்க கீழயும் கொண்டு வரலாம். இந்த கர்சர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலரா இருக்குல்ல, இத நீங்க இப்படி சின்னதாக்கலாம், என்லார்ஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன சைஸ் வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். ஓகே. ஸோ இப்ப வந்து ஓகே. இப்ப நம்ம டெக்ஸ்ட் வச்சுட்டோம். ஓகே. இப்ப நம்ம கலர்ஸ். யூ கேன் சேஞ்ச் கலர். இங்க பாருங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்? இந்த டெக்ஸ்ட் கலர் இருக்குல்ல, ஸோ இதுதான் டெக்ஸ்ட்டோட கலர். ஓகே. இங்க போய் கலர்ஸ் மாத்தலாம். பார்த்தீங்களா? கலர் மாறுது. ஓகே. ப்ளூ கலர், டார்க் ப்ளூ. ஓகே. ஸோ கலர்ஸ் மாறுது. ஓகே. ஸோ எது செய்றதா இருந்தாலும் நீங்க ஃபோன் சைஸு இல்ல இந்த ஃபோன் வேணாம் அப்படின்னு சொல்லி மாத்துறதா இருந்தாலும் முடியும். இப்ப நான் வந்து டீச்சர் ஒரே இதுல ஸ்லம்ம அரி மொர்டேக்கான்னு டைப் பண்ணிட்டேன். இல்ல டீச்சர் எனக்கு ஒண்ணு பெருசா வேணும், ஒண்ணு சின்னதா வேணும். நோ இஷ்யூ. யூ சி இப்ப நான் ஹெட்டிங். ஓகே. இங்க பாருங்க. சலாமத். நான் இதுல செய்றேன். ஓகே. இது ஒண்ணு ஒண்ணா மாத்தலாம். ஓகே. ஒரு கலரா நீங்க மாத்தலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஓகே. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலரா வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. தென் இன்னொரு ஹெட்டிங் கொண்டுட்டு வந்து எல்லாம் டிராக் பண்ணி எடுத்துடுவாங்க. ஓகே. இப்படி டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து இப்படி ஒரு கிளிக் பண்ணாவே அது ப்ளூ ஆயிரும். தென் யூ கேன் டைப் சலாமத் அரி. ஓகே. நெக்ஸ்ட் அரி. ஸோ இது ஒரு கலரா சென்டர் கொண்டு வந்து நீங்க கலர் மாத்தலாம். ஓகே. என்ன கலர் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ. ஓகே. ரெட்டு, ப்ரவுனு. ஓகே. ஸோ என்ன கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு நீங்க மாத்தலாம். ஓகே. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள். நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒன் ஷாட் டீச்சர் செஞ்ச மாரியும் நீங்க செய்யலாம். இது ஏ. ஓகே. இது பி. Which one you want to choose? That's up to you. Okay. Selamat Hari Merdeka. Another one is Merdeka. Okay. Merdeka.
ஓகே. இப்ப இதையும் நீங்க கலர்ஸ் மாத்தலாம் இங்க. கலர் மாத்தலாம், ஃபாண்ட் மாத்தலாம், என்ன வேணா செய்யலாம். ஓகே. See, now you have 3 colors. But when you come to poster, நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா, ஓகே, டூ மச் கலராவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது வந்து அட்ராக்டிவா இருக்காது. ஓகே. ஸோ we go for this, choice A. I just எப்படி உங்களுக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்குன்னு நான் சொல்லிக் குடுத்தேன். ஓகேவா? ஓகே. நவ் அப்படி உங்களுக்கு வேண்டாம், நம்ம எடுக்க போறோம்னா, இங்க போயிட்டு நீங்க இந்த டிலீட் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? அத டிலீட் பண்ணாவே அழிஞ்சிரும். டிலீட். ஓகே. delete. Okay, now we go here. Okay, Selamat Hari Merdeka. Okay, done. Okay, next. So, Selamat Hari Merdeka வந்துருச்சு. Okay, இப்ப வேற என்ன வைக்கலாம்? Okay, இப்ப நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் போயிட்டு வேற என்ன ஷேப்ஸ் வைக்கணும்? அது சொன்ன ஷேப்ஸ் வைக்கலாம், பிக்சர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, இப்ப நம்ம வந்து ட்வின் டவர் வைக்க போறோம் வச்சுக்கோமே. ஓகே, ட்வின் டவர். ஓகே. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பாத்தீங்களா? ட்வின் டவர் கிராஃபிக் இருக்கு, போட்டோஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சி ஆல் தட்டினீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்க்கலாம் அந்த போட்டோஸ்ல. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வைக்க போறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சர். இது ரொம்ப நல்லா வெளிச்சமா இருக்கு. ஓகே, வச்சுட்டேன். ஓகேவா? நீங்க அதை கிளிக் பண்ண உடனே இங்க வந்துரும். இப்போ இங்க 2 இருக்கு. நம்ம ஒன்னு எடுத்துருவோம். ஓகே. சோ இப்போ இதுதான். இப்போ இந்த பிக்சர் வந்து ரொம்ப கலரா இருக்கு. இதை நான் டிரான்ஸ்பேரண்ட் பண்ண போறேன். அப்படின்னா லைட் ஆக்குறது. ஓகே, எப்படி லைட் ஆக்குறதுன்னு கேட்டீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பேரன்சி ஐகான் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எழுதிக்கங்க. ஷார்ட் நோட்டை டேக் நோட்டை டிரான்ஸ்பேரன்சி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டிரான்ஸ்பேரன்சி வந்து 100% இருக்கு. இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணோம். நீங்க பாருங்க டீச்சர் இங்க மினிமைஸ் பண்ண அந்த பிக்சர்ஸ் பாருங்களேன், அதோட கலர்ஸ் பாருங்க. பாருங்க 0 வந்தானே ஒண்ணுமே இல்லை. ஸோ வென் ஐ கம் இங்க பாருங்க. ஓகே, ஸோ கேன் யூ see the different? Rajesh, can you see the different ஐயா? ஓகே, வெரி குட் ஐயா. ஓகே, so ஓகே, now you see, ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதே ஒன்று கீழே வைக்கலாம். கீழே வைக்க போகிறோம் டீச்சர். ஓகே, வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் என்லார்ஜ் பண்ணலாம். ஓகே, இதை பெருசாகவும் கொண்டு வரலாம். பார்த்தீங்களா? டீச்சர் என்லார்ஜ் பண்ணோன்னு பெருசாக வந்துருச்சு. தெரியுதா? ஓகே, இப்போ என்லார்ஜ் பண்ணோன்னு பெருசாக வந்துருச்சு. ஆனால் இந்த புங்காராயா பின்னாடி இருக்கு. இப்போ இந்த புங்காராயா மின்னுக்கு எடுத்து வரதுக்கு என்ன செய்யலாம்? ஓகே, இந்த புங்காராயால கிளிக் பண்ணோன்னே இந்த ப்ளூ லைன் வந்துடும். கிளிக் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட் தட்டினீங்கன்னா லேயர் இருக்கும் பாருங்க. லேயர்ல பிரிங் ஃபார்வர்ட், பிரிங் டு ஃப்ரண்ட் அதெல்லாம் செய்யலாம். ஓகே, பிரிங் டு ஃப்ரண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, நீங்க செய்யலாம். ஓகேவா? இப்போ நீங்க இதை ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஓகே, டன். ஓகே, இதுக்கும் நம்ம டிரான்ஸ்பெரன்சி வந்து லோவா வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபாண்ட்ஸ் வந்து ஓகே, இந்த ஃபாண்ட்ஸ் வந்து மின்னுக்கு எடுத்து வரோம். ஓகே, ஓகே, ஓகே. நம்ம அதை சொன்னேன்ல இந்த பிஜின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த புங்கராய பக்கத்துல ஒரு வெள்ளை கலரு ஸ்கின் தெரியுதா உங்களுக்கு? இந்த கலர் தெரியுதா? ஒயிட் கலர். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட இந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்க ரிமூவ் பண்ணலாம். இந்த பிஜி தட்டு நீங்க என்ன ஆகும்னா இங்க பாருங்க. ஓகே, அந்த ஒயிட் கலர் போயிடுச்சு பாத்தீங்களா? தெரியுதா? எஸ் ராஜேஷ். ஓகே, ஸோ அந்த ஒயிட் கலர் போயிடும். ஓகே, நான் நீங்க இதை இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா ஃபுல்லா கூட இழுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க இழுத்துக்கலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துருச்சு. ஓகே, இந்த பேரு இப்படி இங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸ்லமட் ஹரி பர்த்டேக்கா. ஓகே, ஸோ இப்போ வந்து எத்தனாவது பர்த்டேக்கா இந்த வருஷம்? 68. ஓகே, இப்போ எனக்கு 68 வேணும் டீச்சர். அப்படின்னா 68 டவுன் பர்த்டேக்கா தட்டலாம், 68 தட்டலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும், எப்படி வேணும்? 68 இங்க பாருங்க. ஓகே, எந்த மாதிரி 68 வேணும்? ஓகே, நிறைய இருக்கு. ஓகேவா?
ஓகே. உதாரணத்துக்கு டீச்சர் கோல்ட் கலர் எடுக்கிறேன். ஓகே. 68. ஓகே. எந்த பக்கம் வேணா உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாரி நீங்க வைக்கிறீங்களோ வைக்கலாம். இல்ல டீச்சர் இந்த 68 கோல்ட் கலர் எனக்கு பிடிக்கல. நான் கலர் மாத்த போறேன். இங்க பார்த்தீங்களா 2 இருக்கு கலர்ஸ். கேட்டிருந்தீங்களே. பிக்சர்ஸ்க்கு கலர்ஸ் மாத்தலாமான்னு கேட்டீங்க. ஸோ இந்த 2 கலர்ஸ நீங்க மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இத கிளிக் பண்ணிட்டு, இங்க போனீங்கன்னா, இங்க நெறைய கலர்ஸ் வருது பாருங்க. பாருங்க. டீச்சர் மாத்த மாத்த இங்க கலர் மாறும் பாருங்க அந்த பிக்சர். தெரியுதா ராஜேஷ்? ஆ சோ தெரியுது பாருங்க. இதுவும் பாருங்க. இது வந்து அதோட லேயர் தான். பாருங்க. கலர் மாறும். ஓகே. இல்ல டீச்சர் எனக்கு வேணாம். இருந்த மாரியே வேணும். அப்டின்னா இங்க பார்த்தீங்களா அண்டோ இருக்கு. அண்டோ, 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 அண்டோ. யூ வில் கெட் த ஒரிஜினல். ஓகே டன். ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஓகே 68. 68னா என்னது? டவுன் மர்டேக்கா. ஸோ அப்ப நம்ம டைப் பண்ண போறோம். என்ன டைப் பண்ண போறோம்? டவுன் மர்டேக்கா. ஓகே. டவுன். ஓகே. டவுன் இங்க வைக்க போறோம். இல்ல இங்க வைக்க போறோம். ஓகே. எங்க வேணாலும் வைக்கலாம். ஓகே. எக்ஸர்டிஃபா நீங்க செய்ய போறீங்க. இனிமே ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க போஸ்டர் காம்படிஷன் எது வந்தாலும் நீங்க தான் பங்கெடுக்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு வின். ஓகே. நவ் 68 டவுன் மர்டேக்கா. ஓகே. 68 ஓகே டவுன் மர்டேக்கா. ஸோ இதுக்கு கலர் மாத்த போறீங்க. ஓகே. நீங்க கலர் மாத்தலாம் இங்க. ஆ டெக்ஸ்ட் கலர் டெக்ஸ்ட் கலர். என்ன கலர் வேணுமோ நீங்க மாத்தலாம். ஓகே. ஒயிட் ஒயிட் மாத்துனா தெரியுதா? ஓகே. லைட்டா இருக்கு. ஓகே. பிளாக், மரூன். ஓகே. சேஞ்ச். சேஞ்ச் ஆல்னா எல்லாமே மாறிடுச்சு பாருங்க. ஓகே. இது மட்டும் தான். ஓகே. சி 68 டவுன் மர்டேக்கா. ஓகே டீச்சர். நான் இப்ப உள்ள பிரதமர இங்க வந்து வைக்க போறேன். ஓகேவா? இந்த இடத்துல யார வைக்க போறேன்னா, இப்ப உள்ள பிரதமர வைக்க போறேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே. இப்ப என்ன செய்ய போறீங்க? பிரதமரோட படத்த தேடணும். ஓகே. அஸ் யூசுவல் நீங்க என்ன செய்யணும்னாக்கா, Googleல போயிட்டு பிரதமரோட படத்த தேடலாம். ஓகே. Googleல போயிட்டு நீங்க படத்த தேடிட்டு, இங்க அப்லோட்ஸ் இருக்குல்ல, நம்ம சொன்னேன்ல அப்லோட்ஸ். ஓகே. இந்த அப்லோட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, என்னென்ன படங்கள் நீங்க அப்லோட்ஸ் பண்ண போறீங்களோ, அப்லோட்ஸ் கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல். ஸோ இது எங்க காட்டும்னா, உங்களோட டெஸ்க்டாப்ல நீங்க என்னென்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ற மாரி காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்ப பிரதமர் படம் அப்லோட் பண்ண போறோம். உதாரணத்துக்கு. ஓகே. இந்த படம்னு வச்சுக்குவோமே. நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, பிரதமர் படம் ஓப்பன். ஓப்பன். இங்க தெரியுதா? அந்த ப்ளூ கர்சர் பார்த்தீங்களா? அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க. வந்துட்டாரு நம்ம பிரதமர். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரதமர் படம் இங்க இருக்கு. ஓகே டீச்சர். நான் செஞ்ச போஸ்டர் ரொம்ப அழகா இருக்கு டீச்சர். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, பிரதமரோட இந்த பின்னாடி பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் கலரா நல்லாவே இல்ல டீச்சர். அது என்ன செய்றதுன்னு கேட்கிறீங்க. என்ன செய்றது ராஜேஷ்? ஆ பிஜி ரிமூவர். அவர் வாய் அசைவிலே நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஓகே. ஸோ என்ன செய்யணும்னா, பிஜி ரிமூவர். அழகாயிட்டாரு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ அவர நம்ம என்ன செய்ய போறோம்? எந்த பக்கம் வைக்க போறோமோ, அது உங்களோட ஐடியா. ஓகே. ஸோ இத நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாரி செய்துக்கலாம். ஓகே. இந்த 68 வேணா சின்னதாக்கலாம். ஓகே. நான் தான் சொன்னேன். இது உங்களோட போஸ்டர். நீங்க எப்படி செய்ய போறீங்க? எப்படி இத இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? எவ்வளோ கலர்ஃபுல், எவ்வளோ கிரியேட்டிவிட்டி செய்ய போறீங்க? இப்பலாம் சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி கிரியேட்டிவிட்டி. ஓகே. ஸோ ஓகே நவ் யூ சி. ஓகே. ஸோ இப்ப பிரதமர் உள்ள வந்துட்டாரு. ஓகே. சரி. வேற என்ன வைக்கலாம் இதுல? மலேசியா ஃபிளாக் வைக்கலாம். மலேசியா மடானி தானேயா? பாருங்க ராஜேஷ் காட்டுனாரு. எஸ் யூ கேன் கீப் மலேசியா. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன பிக்சர்ஸ் தேவையோ, இந்த எலிமெண்ட்ஸ அததான் நீங்க டைப் பண்ணணும். ஓகே. நவ் மலேசியா மடானி. மலேசியா மடானி. ஓகே.
லோகோ மலேசியா மடானி பாருங்க. டைப் பண்ணோனே இங்க நெறைய வந்துருச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சி ஆல் தட்டுனீங்கன்னா இங்க நெறைய இருக்கு பாருங்க. பாருங்க 1957 கூட இருக்கு. யூ கேன் கீப் இஃப் யூ வாண்ட். இல்ல எனக்கு வேணும்னா டெலீட். ஓகே. ஸோ இது பார்த்தீங்களா? ஓகே. இங்க வைக்க போறோம் டீச்சர். அழகா இருக்கு. ஓகே வைக்கலாம். ஓகே. இல்ல. இத நம்ம பின்னாடியும் எடுத்துட்டு போலாம். வி பிரிங் சி லேயர் எடுத்துட்டு போய் பார்ப்போம். பின்னாடி எப்படி இருக்குன்னு. சென்ட் டூ பேக் பண்ணா. ஓகே போயிருச்சு பாருங்க. ஓகே நான் இந்த சலாமாட்ட வந்து இதுக்கு நம்மளுக்கு ஃபிளாக் கிடைச்சிருச்சு. ஓகே இந்த சலாமா வெயிட். ஓகே நவ் சலாமாட். ஓகே. இத நம்ம வந்து பக்கத்துல கூட எடுத்து போயிடலாம். சலாமாட் ஹரி மர்டேகா. ஓகே ஒயிட் கலர் வச்சு பார்ப்போம். நல்லா மேட்சிங்கா இருக்கான்ட்டுன்னு. வி கோ சூஸ் கலர் ஒயிட். ஓகே. இல்ல அந்த ஹரி வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ yellow வி கோ ஃபார் yellow. நம்ம வந்து மலேசியா ஃபிளாக்ல உள்ள கலர்ஸும் வச்சு செட் பண்ண போறோம் டீச்சர். கேன். ஓகே நோ இஷ்யூ. இங்க பார்த்தீங்கன்னா நெறைய கலர்ஸ் இருக்கு. ஆட் அ நியூ கலர். இந்த பிளஸ் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதெல்லாம் அடிஷனலா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வி கேன் சூஸ் த கலர்ஸ். ஓகே ரெட், பிளாக், ப்ளூ. ஓகே. ஓகே டன். ஓகே இந்த ஃபோன் வந்து நீங்க இப்படி ஹைலைட் பண்ணிட்டு, இது பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங் வந்து பக்கத்துல வர்றது. லைன் ஸ்பேசிங் வந்து மேலேயும் கீழேயும். ஓகே. நம்ம இது இப்ப தெரிதா? உங்களுக்கு பாருங்க எட்ட போய்க்கிட்டு இருக்கு பின்னாடி. ஸோ இது வந்து கிட்ட வர்றது. ஸோ இந்த மாரி நம்ம என்லார்ஜ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். நீங்க செய்ய தான் வென் யூ ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண தான் எல்லாமே உங்களுக்கு பழக்கப்படும். ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த 68 வந்து பெருசாக்க போறோம். ஓகே. நவ் அட்ஜஸ்ட் பண்றோம். ஓகே. அடுத்து இந்த டவுன் மர்டேக்கா. ஓகே. ஸோ இத கொஞ்சம் பெருசாக்குறோம். ஓகே. எல்லாமே உங்க போஸ்டர் உள்ள இருக்கணும். ஸோ ஓகே அவரு சொன்ன மாரி மடானி. ஓகே. மடானி. ஓகே. இவ்ளோ பெருசா இருக்கு. நான் சின்னதாக்க போறேன். ஓகே. ஓகே. மடானி. வெறும் லோகோ மட்டும் வச்சா போதுமா ராஜேஷ்? பேர் வைக்கணும் தானே? ஆமா தானே ராஜேஷ்? எஸ். என்ன பேரு ராஜேஷ்? மலேசியா மடானி. ஓகே. ஸோ மலேசியா மடானி. ஓகே. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்? மலேசியா மடானின்னு டைப் பண்ண போறோம். நம்ம சொன்ன மாரி பிக் டைட்டில் இருக்கு, சப் ஹெட்டிங் இருக்கு, சின்ன ஃபோன் இருக்கு. ஸோ நீங்க சப் ஹெட்டிங் ட்ரை பண்ணலாம். ஓகே. நீங்க இத ஓகே. இந்த சப் ஹெட்டிங்க இத இங்கிட்டு எடுத்துற போறோம். ஓகே. டைப் பண்ணிருவோம். ஓகே. மலேசியா மடானி. ஓகே. சென்டர் பண்றோம். ஓகே. எழுத்தெல்லாம் ரொம்ப எட்ட இருக்கு. நான் சொன்ன மாரி. இதெல்லாம் நம்பர்ஸ் போடுறது. நம்மளுக்கு நம்பர்ஸ் வேணா. ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங் பார்த்தீங்களா? என்லார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி தெரியுதா பாருங்க. ஓகே. இது கிட்ட வைக்கிறது. ஓகே. கிட்ட. இது அதோட ஃபாண்ட் மேல கீழ. ஓகே. கிட்ட கொண்டு வரீங்க. ஓகே டன். ஓகே. ஓகே. ஸோ என்ன கலர் குடுக்கலாம்? ஓகே. நம்ம கலர்ஸ் வைக்கிறோம். ஃபாண்ட் சூஸ் பண்ணிருவோம். ஃபாண்ட் வந்து நீங்க செய்ற போஸ்டர்ஸ்ல ஃபாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா இருந்தா மட்டும் தான் ஈஸியா படிக்க முடியும். ஓகே. நமக்கு விளங்கும். நம்ம தானே போஸ்டர் செஞ்சோம். நம்ம தான் ஓனரு. நமக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு. பட் வென் பப்ளிசிட்டி பண்ணும்போது, நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான சிலதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியாது. இங்க பார்த்தீங்களா? தெரியுதா ராஜேஷ்? இது என்ன எழுதியிருக்குன்னு? மலேசியா மடானின்னு தெரியுதா? தெரியல தானே? ஸோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க சூஸ் பண்ற அந்த ஃபாண்ட் வந்து மக்கள்னால, பார்க்கிறவங்கனால படிக்கக்கூடிய ஃபானா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மலேசியா மடானி.
இதுவும் கொஞ்சம் படிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. நம்ம வேற மாத்திடுவோம். நிறைய ஃபோன் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஓகே, டன். ஓகே. மலேசியா மடானி. இத நீங்க வந்து கீழ எடுத்துட்டு வந்துட்டு கீழ எடுத்துட்டு வரீங்க. இந்த லோகோ மேல எடுத்துட்டு போறீங்க. முடியும். ஓகே. ஸோ மலேசியா மடானி. ஓகே. ஓகே. ஸோ பிரதமர் படத்த நீங்க கொஞ்சம் என்லார்ஜ் பண்றதுன்னா பண்ணலாம். ஓகே, டன். ஸோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இங்க வந்துருச்சு. இந்த போஸ்டர் இப்ப பார்த்தீங்கன்னா, டீச்சர் சின்னதாக்குறேன். ஓகே. ஓகே. ஸோ நான் டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்தேன் இன்னைக்கு? எப்படி டெக்ஸ்ட் போடுறதுன்னு சொன்னேன். ஓகே. நம்ம இங்க வந்து டெக்ஸ்ட் போட்டுட்டோம். இதுதான் டெக்ஸ்ட். அப்புறம் இமேஜ் எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொன்னேன். ஓகே. நம்ம பிரதமர் படத்த போட்டோம். 68 போட்டோம். மடானி போட்டோம். இதெல்லாம் பிக்சர்ஸ். எங்க போய் போடணும்? எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்ல நீங்க போயிட்டு சர்ச் பண்ணணும். ஓகே. இது வந்து டெக்ஸ்ட். ஓகே. ஓகே. இங்கேயே ஷேப்ஸ் தட்டினா கூட ஷேப்ஸ் வரும். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ எல்லாம் போடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒண்ணு ஆட் பண்றேன். இப்ப வந்து நீங்க ஃப்ரேம்ஸ்ல போட போறீங்க உங்களோட பிக்சர. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ இருங்க லோடிங் பண்ணுது. ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு தானே? இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, உதாரணம் செய்வோமே. இங்க வந்து தட்டிட்டேன். இதான் ஃப்ரேம்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன செய்ய போறேன், நம்ம பிரதமர் படத்த இந்த ஃப்ரேம்ஸ்ல போடுறேன்னு வச்சுக்கோமே. எடுத்து வந்து இப்படி போட்டானே உள்ள போயிரும். தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப பாருங்க. ஓகே. நெவர் மைண்ட். நான் என்ன செய்றேன், உங்களுக்கு அடுத்த இதுல காட்டுறேன். ஓகே. ஆட் பேஜ். இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே. எலிமெண்ட்ஸ், ஃப்ரேம்ஸ். ராஜேஷ் நெறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு பாருங்க. என்ன ஃப்ரேம்ஸ் வேணுமோ எல்லா ஃப்ரேம்ஸும் எடுத்துக்கோ ராஜேஷ். இனிமே போஸ்டர் செஞ்சு நெறைய அப்லோட் பண்றீங்க. ஓகே. ஸோ யூ சி ஓகே. இந்த மாரி எடுத்துட்டோம். ஸ்டார் மாதிரி இருக்கு. ஓகே எடுத்துட்டோம். நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு பிக்சர இத அப்லோட் பண்றோம். ஓகே. பரவால்ல நம்ம பிரதமர் படமே இருக்குன்னு வைத்துக்கொள்ளுமே. ஓகே. ஸோ இந்த பிக்சர் இருக்குல்ல, இத நீங்க எடுத்துட்டு வந்து டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த ஷேப்ஸ் உள்ள போட்ட உடனே தெரியுதா உங்களுக்கு? ரஜீஷ் தெரியுதா? ஆ. அந்த ஃப்ரேம்ஸ்ல நீங்க போட்டோனே, அந்த ஃப்ரேம்ஸ்க்கு ஏத்த மேரி அதுவே கிராப் பண்ணி அந்த சைஸஸ்ல உங்களுக்கு குடுத்துரும். ஓகேவா? இது அடிஷனலா டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது. ஓகே. எழுதிக்கங்க ஃப்ரேம்ஸ். ஓகே. ஸோ எனக்கு இந்த ஃப்ரேம்ஸ் வேணாம் டீச்சர். ஓகே. வேற என்ன ஃப்ரேம்ஸ் இருக்கு? பேக் டூ எலிமெண்ட்ஸ், ஃப்ரேம்ஸ். இன்னும் ஒரு ஃப்ரேம்ஸ் பார்ப்போம். ஓகே. இந்த மாரி நெறைய ஃப்ரேம்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க நெறைய ஃபோட்டோஸ் போடலாம். ஒவ்வொன்னும் ஃப்ரேம்ஸ். ஓகே. இது இருக்கிற ஒவ்வொன்னும் ஃப்ரேம்ஸா? பார்த்தீங்களா? இங்க மட்டும் தான் போயிருக்கு. ஓகே. நான் அடுத்த ஃபோட்டோ போட்டா இங்க போவும். அடுத்த ஃபோட்டோ போட்டா இங்க போவும். அடுத்த ஃபோட்டோ போட்டா இங்க. ஸோ அந்த மாரி 5 பிக்சர்ஸ் போடலாம். எஸ் ராஜேஷ், யூ ஆர் கரெக்ட் ஐயா. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு அடிஷனலா ஆசிரியர் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஃப்ரேம்ஸ். ஓகே. ஓகே. நவ் வி கம் பேக் ஹியர். ஸோ இந்த பிக்சர்ஸ். ஓகே. ஓகே. ஸோ அட் லாஸ்ட் இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம போஸ்டர செஞ்சு முடிச்சுட்டோம். ஓகே. ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ராஜேஷ், ஓகே தானே ராஜேஷ்? ஓகே. ஸோ இப்ப இந்த போஸ்டர நம்ம எப்படி டீச்சர் சேவ் பண்றதுன்னு கேட்குறீங்க. ஓகே. இங்க போய் ஷேர் இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா? ஷேர் தட்டிட்டு, ஓகே. இந்த டவுன்லோட் இருக்கு பாருங்களேன். டவுன்லோட் தட்டுனீங்கன்னா, டவுன்லோட் தட்டுனோனே ஃபைல் டைப். ஓகே. திரும்ப வரேன். டேக் நோட். இதுதான் ரொம்ப முக்கியம். இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு, இத ஒரு 4, 5 பேத்துக்கு அனுப்பலன்னா ராஜேஷ் சந்தோஷமா இருக்குமா மனசு? ஆ கட்டாயம் உங்க நண்பர்கள்ட்ட காட்டுவீங்க. ஓகேவா? நான் போஸ்டர் செஞ்சிருக்கேன் பாருடா எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. ஆமாவா இல்லையா? ஸோ ஷேர், டவுன்லோட் எழுதுங்க. நம்பர் 1 இஸ் ஷேர். நம்பர் 2 இஸ் டவுன்லோட். நம்பர் 3 ஃபைல் டைப். இங்க பார்த்தீங்கன்னா ஜெபெக்ஸ், பிஎன்ஜி, பிடிஎஃப், பிரிண்ட். ஓகே. இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகே. ஸோ பெஸ்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் இமேஜ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன். அப்படி நீங்க ஃபோன்லயே ஷேரிங் செய்ய போறீங்கன்னா, ஜெபெக்ஸ் தான் த பெஸ்ட். ஓகேவா? த பெஸ்ட்.
இப்ப வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். பிடிஎஃப் பிரிண்ட் இத போஸ்டரா பிரிண்ட் பண்ண போறீங்கன்னா, நீங்க பிடிஎஃப் பிரிண்ட்ல சேவ் பண்ணலாம். ஓகேவா? நீங்க சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது, உங்களோட பிக்சர் வந்து பிளர்ரா ஆவவே ஆவாது. ஈவன் தோ நீங்க எவ்ளோ லார்ஜா பிரிண்ட் பண்ணாலும் சரி. ஓகே? ஸோ, இப்ப நம்ம படமா ஷேர் பண்ண போறோம். ஓகே? பிஎன்ஜி. தட்டிட்டீங்கன்னு சொன்னாக்க, இதெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். ஓகே? சைஸஸ்லாம் ரொம்ப நீங்க என்லார்ஜ் பண்ண அவசியம் இல்ல. ஓகே, டவுன்லோட். இப்ப டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ டவுன்லோட் ஆனோனே இங்க ஒரு கர்சர் இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கு. ஓகே. உங்களுக்கு தெரியல. டீச்சருக்கு தெரியுது. வெயிட் ஓகே. நீங்க டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு, அந்த போஸ்டர் வந்து உங்களுக்கு படமா கிடைக்கும். ஏன் உங்கனால பார்க்க முடியல? வெயிட். ஸ்டாப் ஷேரிங். ஓகே. இங்க தான் இருக்கும். ஓகே. நான் என்ன செய்றேன், அப்புறம் உங்களுக்கு டீச்சர் வந்து என்னோட போஸ்டர நம்மளோட Google கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்றேன். அவ்வளோதான். ஓகே. ஷேர் பண்ணி உங்களுக்கு ஜெபெக்ஸ் இது எப்படி இருக்கோ எக்ஸாக்ட்லி படமா கிடைச்சிரும். நீங்க யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். சரியா? ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்களேன். ஓகே. ஓகே. தெரியுதா? ராஜேஷ் தெரியுதா ராஜேஷ்? ஓகே. குட் ஐடியா. ஓகே. நவ் யூ சி இது ஒரு எக்ஸாம்பிள் போஸ்டர்ஸ். பார்த்தீங்களா? இவரு யாரு? நம்மளோட துங்கு அப்துல் ரஹ்மான். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு போஸ்டர். சலாமா ஹரிபுன் டேக்கா. நம்ம சொன்னேன்ல, நீங்க வந்து டிரான்ஸ்பேரன்சி யூஸ் பண்ணணும். ஓகே பாருங்க. ஆக்சுவலி டீச்சருக்கு கிடைச்ச படம் இப்படி இருந்துச்சு. டீச்சர் வந்து என்ன செஞ்சேன்? டிரான்ஸ்பேரன்சி செஞ்சேன். ஓகே. அடுத்து இது ஒரு போஸ்டர். ஓகே. இது ஒரு போஸ்டர். ஹேப்பி இண்டிபெண்டன்ட் டேட்ஸ். ஓகே. அப்புறம் இன்னொரு போஸ்டர் பாருங்க. இது பாருங்க. பின்னாடி புத்ராஜயா தெரியுதா? தெரியுதா ராஜேஷ் புத்ராஜயா? ஆ. ஸோ புத்ராஜயா அந்த வால்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தேடலாம். இதெல்லாம் டீச்சர் தேடி போட்ட அ பிக்சர்ஸ். உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே. இதெல்லாம் ஃபயர்ஸு, கலர்ஃபுல் ஃபயர்ஸ் தட்டுனீங்கன்னா வரும். ஓகே. ஸோ இங்க பாருங்க. 31 ஆகஸ்ட். ஓகே. மலேசியா மடானி, 68 tahun merdeka. நம்மளோட பிரதமர். பின்னாடி பார்த்தீங்கன்னா புத்ராஜயா. ஸோ இந்த மாரி. இதோட ஆலே பாருங்க. இது பின்னாடி பேக்கிரவுண்ட் பாருங்களேன். சுவர் இருக்குல்ல, சுவரோட பேக்கிரவுண்ட் மாதிரி இருக்கு. தெரியுதா ராஜேஷ்? ஓகே. ஸோ இந்த மாரி நெறைய ஐடியாஸ் நீங்க செய்ய தான் உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் வரும். ஓகேவா?